சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன் குழப்ப நிலை. பதுளையில் கோர விபத்து, 4 பலி. TIN இலக்கத்தை பெற்றாலும் வரி செலுத்துவதை தவிர்க்க முடியும். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தோன்றியுள்ள பெரும் குழப்ப நிலைக்கு மத்தியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வாக்குமூலம் ஒன்றை ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளார். வைத்தியசாலை நடவடிக்கையிலிருந்து இடைவிலகிய வைத்தியர்கள் சிலர் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனின் நடவடிக்கைகளுக்கு பயந்து செயற்படுவதாகவும் கூறியுள்ளார். வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அதனை மனித உரிமை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக தற்போது பதற்ற நிலை ஒன்று தோன்றியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடக காணொலி ஒன்றின் மூலம் விளக்கியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பில் பிரதேச மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை சந்திக்க சென்றுள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வைத்திய அத்தியட்சகரை பார்ப்பதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பதுளையில் லொரியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சொரணா தோட்டை வீதியில் வெள்ளிகந்த பிரதேசத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். மொனராகலையை சேர்ந்த தொழிலாளர்கள் வீதி நிர்மாண பணிகளுக்காக சென்றபோது விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பதுளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் பெற்றுள்ளவர்கள் வரி செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இருந்த கடிதங்கள் அல்லது குறுஞ்செய்திகள் வந்தாலும் அவர்களின் மாத வருமானம் 1 லட்சம் ரூபாவை தாண்டவில்லை என்றால் அது தொடர்பாக ஒரு கடிதம் மூலமாக அறிவிப்பதன் மூலம் வரி செலுத்துவதை தவிர்க்க முடியும் என நீதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய இறைவரி திணைக்களத்தின் அருகிலுள்ள கிளை அலுவலகத்துக்கு தெரிவிக்கலாம் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதுவரை 23 லட்சம் பேர் TIN எண்ணை பெற்றுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் மட்டும் 13 லட்சம் பேர் அந்த எண்ணை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஜூலை மாத இறுதிக்குள் TIN எண்கள் வழங்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையை 73 லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.